திரு பிரகாஷ், பாஜகவோட திமுக நெருக்கம் காட்டுதா? தாவேக்கா தொடர்ந்து சொல்றாங்க, நீங்க வேணா பாருங்க 2029 வெளிப்படையா அந்த கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சவால் வரைக்கும் விடுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? பாலச்சந்தர் சார் சொன்னது வந்து பொலிட்டிக்கல் யதார்த்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். கலை யதார்த்தம் அப்படின்னு. அதே கலை யதார்த்தத்தில் வந்து காங்கிரஸ் பகைச்சிக்கிட்டு நிற்கிறதுனால இவங்க வந்து பாஜக பக்கம்தான் போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது. இப்போது இவங்களுக்கான கலை யதார்த்தம், தாவேக்காவுக்கான கலை யதார்த்தம் என்னன்னா, வெறும் 108 எம்எல்ஏக்களை தான் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆதரவு கோருனது வந்து கவர்னர் வச்சு ப்ரெஷர் வருது. இவங்க ஆதரவு கோருனது வந்து வெறும் இவங்க சொன்ன கல்லாப்பெட்டி கூட்டணியோட மட்டும் இல்லை, பாஜக எதிர்ப்பு கூட்டணியோட மட்டும் இவங்க வந்து ஆதரவு கோரல. இவங்க போயிட்டு நேரடியாக அதிமுகவை உடைச்சாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சாங்க. அதிமுகவினர் ஒரு 25 பேர் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்களா, இல்லை விஜய் போய் அந்த கூட்டணியை உடைச்சாரா, அந்த கட்சியை உடைச்சாரா? கண்டிப்பாக விஜய் தான் உடைச்சாரு. சரி, உடையிற அளவுக்கு ஏன் அந்த கட்சி பலவீனமாக இருக்குது? எல்லா பழியும் முதல்வர் விஜய் மேலே எழுதுறது தான் சரியா இருக்கு. கண்டிப்பாக ஏங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, ரைட்டுங்களா? உங்கள் கையில் தேன் இருக்குது, நீங்கள் வந்து காட்டுறீங்க. சில பூச்சிகள் வந்து அதை நோக்கி வர்றது வந்து இயல்பு தானே. அதுதானே பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பாஜக என்ன பண்ணுது? இந்த மாதிரி தான் கட்சிகளை வந்து உடைக்குது. பாஜக பண்ணால் அது ஒரு விதம், இவங்க பண்ணால் இன்னொரு விதமாக இவங்க உடைச்சிருக்காங்க. கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் எடப்பாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, எடப்பாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவங்க வந்து விப்பை மீறி கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துக்குள்ள நடவடிக்கைக்கு உள்ளாகும் வகையில் வந்து இவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்றது நம்மளுடைய கன்டென்ஷன் கிடையாது. எடப்பாடியுடைய கன்டென்ஷனே அதுதான். அதுதான் ஹைகோர்ட்டில் வழக்காயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நோட்டீஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. சபாநாயகருக்கு, எம்எல்ஏக்களுக்கு அவங்க மாறி மாறி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலை யதார்த்தம் வந்து இவங்களுக்கு தான். இப்போது இன்னொன்று பாருங்கள், தலைமை செயலாளர் சாய்குமார், இவர் தான் வந்து எடப்பாடி ஆட்சியில் பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆள். பியூஷ் கோயலுக்கு இவர் ஃப்ரெண்டு, சோமநாதன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சென்ட்ரலில் இருக்கார், அவருக்கும் ஃப்ரெண்டு, எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இவர் தான். எலெக்ஷன் கமிஷன் பீரியடில் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாற்றி இவரை கொண்டு வராங்க. யார்? சாய்குமாரை கொண்டு வராங்க. சாய்குமாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து உலக பிரசித்தம். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த சாய்குமாருக்கு இப்போது 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. வேற இவங்களுக்கு தலைமைச் செயலாளரே கிடைக்கலையா? எந்த அவங்க ஏதோ ஒரு முடிவில் ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லை, ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த மாதிரி சாய்குமாருக்கு தலைமைச் செயலாளர் பதவியில் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது பாஜகவோடு சமரசமாக போகிறதுக்கு தான். சாய்குமார் வந்தப்புறம் தான் கவர்னர் அதுவரை முறைச்சிட்டு இருந்த ஆர்லேக்கர் வந்து தளபதி விஜய் வாழ்கன்னு சட்டமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு அந்த அறிக்கையை படித்தார். இது வந்து சாய்குமாரோடைய ஒர்க்கு, ரைட்டுங்களா? அவருக்கு வந்து அதானி ரொம்ப க்ளோஸு, ஏன்னா அவர் இபி சேர்மனாக இருந்தவர், அவருக்கு ரொம்ப க்ளோஸு, ரைட்டுங்களா? இன்னொரு சாமியார் கோயம்புத்தூரில் இருக்கார், அவர் பேரை சொல்ல விரும்பல, அவரும் இவருக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க மூலமாக தான் அதிமுக உடைக்கப்பட்டது. ஏன்னா இவர் எடப்பாடியுடைய செக்ரட்டரியாக இருந்தவர், செக்ரட்டரி நம்பர் 1 இருந்தவர். அதிமுக உடைப்புக்கு பின்னாடியும் இந்த நியமனம் இருக்குது. இன்றைக்கி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தாறுமாறாக பின்னி எடுக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்காங்க. பல பேர் வந்து இந்த 75 நாள் ஆட்சியில் 3 முறை ஒரு பதவியில் இருந்திருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பதவியில் இருக்கணும்னா 25 நாட்களுக்குள்ளே அவரால் என்ன அதை ஸ்டடி பண்ண முடியும்? பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் தப்பு தவறுமாக மாற்றப்பட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இன்னொன்று ஸ்டெர்லைட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து பிரச்சாரங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பிரதமர் பேசுகிறார், முன்னாடி வந்து நம்ம தாமிரத்தை எக்ஸ்போர்ட் பண்ணோம், இப்போ வந்து நம்ம தாமிரத்தை இம்போர்ட் பண்ணுறோன்னு பிரதமர் பேசுகிறாரு. அதே குரல்கள் வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்குது. அதே மாதிரி ஆற்று மணலில் வந்து 12 இது வருது. அது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கக்கூடிய ஏரியா. 7 கலெக்டர்கள் இன்கொயரிக்கு போயிருக்காங்க. திமுக ஆட்சியில் 7 கலெக்டர்கள் இன்கொயரிக்கு போயிருக்காங்க.
இன்னைக்கு அதையும் மீறி அதுக்கப்புறம் திமுக அரசு அதுக்குள்ளே கையே வைக்கல, அதுக்குள்ளே ஆற்று மணலுக்குள்ளே கை வைக்கல. இப்போ வந்து 12 அடிக்கு காவேரியில் தண்ணி வந்து ஆற்று மணல் வந்து கொட்டி கிடக்கு, அது அள்ளப்படணும், அது வேற கதை. ஆனால் ஆற்று மணல் வந்து 12 குவாரிகள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. சரி, இல்லை நீங்கள் சொல்கிறது நிர்வாக ரீதியிலான விமர்சனங்களை சொல்கிறீங்க. நான் அதுக்கு அப்பாற்பட்டு வரேன் இந்த தலைப்புக்குள்ளே. இப்போ திமுக வேறு வழி இல்லாமல் பாஜக கிட்ட நெருக்கம் காட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறதா, அதுதான் போய் முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அது நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னது தான் நான் நிற்கிறேன். அந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா திமுக வந்து தன்னுடைய நிலையை இழக்கும். அது மாதிரி நடந்ததுன்னா இழக்குங்கிறது வேற. அந்த தற்கொலை நோக்கி போகுதான் நான் கேட்குறேன். அந்த தற்கொலைக்கு திமுக போகாது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து பாஜகவை அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆட்சி நடத்தினாரு, கப்பமே கட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதை விட மைனாரிட்டியாக வெறும் 108 பேரை வச்சிருக்கக்கூடிய இந்த சர்க்காரு, இந்த அரசாங்கம் மத்திய அரசை பகைச்செல்லாம் நடந்துக்கவே முடியாது. அவர் பேசவும் மாட்டாருங்க. இல்லைங்க, இப்போ அவர் சொல்கிறார்ல தொகுதி மறுவரையறை குறித்து எதிர்த்து பேசுகிறாரு. சட்டப்பேரவையிலேயே மத்திய அரசு வந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிதி ஓரவஞ்சனை செஞ்சிச்சோ அதை எதிர்த்து வழக்கு போடுவோன்னு சொல்லி ஆளுநர் உரையிலே இடம்பெற்றிருக்கு. அப்போ தேவையான நேரத்தில் அந்த எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருல, இது பாஜக எதிர்ப்பு கிடையாதா சார்? பருப்பு இருக்கிற கரண்டி தான் சார் பார்த்து வீசணும். கரண்டியில் பருப்பே இல்லை, உங்களுக்கு எம்பியே இல்லை. வந்த ஒரு ராஜ்யசபா எம்பியை கூட காங்கிரஸுக்கு தார வார்த்து பிரவீன் சக்கரவர்த்தியே உங்களுக்கு கூட்டணிக்கு வந்த உதவி பண்ண வர எம்பி ஆகிட்டீங்க. உங்களுக்கு எம்பியே இல்லை, அதனால் உங்களை வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கூட அனுமதிக்கலை, ரைட்டுங்களா? எம்பி இல்லை. ஸோ எந்த சேவும் இல்லாத நீங்கள் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். ஆனால் யூஜிசி ஆட்களை வந்து துணைவேந்தர் நியமனத்தில் அலோவ் பண்ணுறது, மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை வந்து அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வரீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து 3 மொழிகள் இன்னைக்கு, ஹிந்தி வந்து ப்ராக்டிக்கலாக வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் 700 சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்துச்சு. இன்னொன்று குலக்கல்வி திட்டத்தை ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் தமிழ்நாட்டில். அவரோட பள்ளியை தடுத்து வச்சிருக்கு திமுக அரசு. அவருக்கு பள்ளி தொடங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ரைட்டுங்களா? ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர், அவர் பேரை சொல்ல விரும்பலை நான், அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. இப்படி இந்துத்துவாவுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. இந்துத்துவா ஒரு இஸ்லாமியத்தில் கன்வெர்ட் ஆகி வர்றவங்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனைன்னு ஒன்று மேல்முறையீடு போகிறாங்கல்லங்க. மேல்முறையீடுல ஏற்கனவே நாங்கள் சொன்ன இடத்துல தான் ஏற்றுவோன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் என்ன சிக்கல்? அதான் திருப்பரங்குன்றத்தில் ஒரு திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை வந்து இந்து இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால நீங்கள் வந்து பண்ணல. எஸ்எஃப்ஐ தோழர்கள் வந்து கவர்னர் மாளிகையில் போராடுறாங்க, அவங்கள போட்டு அடிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோ பாஜக நிலைகள் வந்து நீங்கள் எடுக்காமல் உங்களால் இருக்க முடியாது. சரி, நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ஒருவேளை இவங்க ப்ரோ பிஜேபி நிலை எடுத்தாலும் அவங்க கூட இருக்கிற காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ மதிமுகவோ அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் ஏன் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாங்க, அவங்க அமைதியாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா ஐயுஎம்எல் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஐயுஎம்எல் எங்களுக்கு ஆதரவுன்னு கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்தவங்க. அமமுகன்னு ஒரு கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏ உடைச்சவங்க. இவங்களால வந்து கட்சிகளை உடைக்கிறது, அந்த 2 எம்எல்ஏ வச்சுருக்கவங்களெல்லாம் உடைக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, பாஜகவோட கூட்டணியில் இருந்த எம்ஏ பேபி சொன்னது தான், பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதிமுகவோடு சேர்ந்து திமுக ஆட்சி அமைக்க முயன்றது தான் நாங்கள் வந்து ஆதரிக்கிறதுக்கான ஒரு காரணம்னாங்க. அதே பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இன்னும், ரைட்டுங்களா? பாஜகவோட சாஃப்டாக போனால் கூட இவங்க கவர்மெண்ட் தப்பிக்கும். இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கெல்லாம் ஆன்டியாக போயிடுவாங்க. இன்றைக்கும் பாஜக வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக ஒன்றும் பண்ணல. சிபிஐ ரிப்போர்ட்டை வந்து கரூர் இன்சிடெண்ட்டில் மேலே கொடுக்கல. கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நடவடிக்கை எடுக்கலை. கவர்னர் நடவடிக்கை எடுக்கிறது வேண்டியது நடவடிக்கை எடுக்கல. பாஜக இந்த அரசுக்கு ரொம்ப சாஃப்டாக போகுது. இவங்க தான் இன்டைரக்ட் கூட்டணியில் இருக்காங்க. சரி, வரேன்.